السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي جعل في ذكره طمأنينة للقلوب وأنزل السكينة على عباده المؤمنين، والصلاة والسلام على سيدنا محمد صلى الله عليه وسلم من كان قلبه آمرا بذكر الله وعلى آله وصحبه أجمعين، أما بعد. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவை போற்றி புகழ்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலாமும் சலவாத்தும் சொல்லி ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹ்வினுடைய மாளிகையில் அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா கடமையாக்கிய ஐம்பெருங்களிலும் இஷாவுடைய தொழுகையை தொழுதுவிட்டு அவனுடைய மாளிகையில் மார்க்கத்தின் சில விடயங்களை அறிந்து கொள்ள வேண்டும், அதன் மூலம் தன்னுடைய வாழ்க்கையை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு அமர்ந்திருக்கிற அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, எந்த நோக்கத்திற்காக நாம் எல்லாம் இந்த இடத்திலே ஒன்று சேர்ந்திருக்கிறோமோ அந்த நோக்கத்தினை பரிபூர்ணமாக அடைந்து இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெற்ற மக்களுடைய கூட்டத்தில் எல்லாம் வல்ல அல்லாஹ் எம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக. இந்த அருமையான சந்தர்ப்பத்தில் இதய தூய்மையே மன அமைதியின் அடித்தளம் என்ற தலைப்பில் ஓரிரு விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகின்றேன். நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு காலம் அறிவியல் வளர்ச்சியின் ஒரு உச்சகட்டத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம். உலகத்தில் எந்த ஒரு மூலையிலும் இருக்கக்கூடிய மனிதர்களோடு சில நொடிகளில் வினாடிகளில் பேசக்கூடிய வாய்ப்பு வசதிகள் எல்லாம் உருவாக்கி வைத்திருக்கிறோம். எவ்வளவுதான் வாய்ப்பு வசதிகள் அதிகரித்து கொண்டாலும் ஒரு விடயம் மட்டும் இந்த உலகத்தில் குறைந்து விட்டுதான் வருகிறது, அதுதான் மன நிம்மதியாகும். இன்று மருத்துவமனையிலே பார்க்கின்ற பொழுது அங்கு காணப்படுகிற அதிகமான நோய்களில் ஒன்றுதான் மன அழுத்தம், மனச்சோர்வு, பதற்றம், பயம் போன்ற நோய்களாக இருந்து கொண்டிருக்கிறது. பெரும்பான்மையான மனிதர்களிடத்திலே பணம் இருக்கலாம், ஆனால் நிம்மதி கிடையாது. வசதி இருக்கலாம், ஆனால் மகிழ்ச்சி கிடையாது. நண்பர்கள் இருக்கலாம், ஆனால் மனம் வெறுமையோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு மனிதனிடத்தில் கோடிக்கணக்கான பணம் இருக்கலாம், பெரிய சொகுசு கார்களிலே போகலாம், மாடி வீடுகளிலே வசித்துக் கொண்டிருக்கலாம், ஒரு உயர்ந்த பதவியில் கூட இருக்கலாம், உலகத்தை சுற்றி பார்க்கக்கூடிய வாய்ப்பு வசதிகள் எல்லாமே அந்த மனிதனுக்கு இருக்கலாம். ஆனால் இரவு நேரத்தில் தன்னுடைய தலையை தலையணில் வைத்துக் கொண்டு தூங்க முடியாமல் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற எத்தனையோ மனிதர்களை நாம் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, சில மனிதர்கள் வெளியே சிரித்துக் கொண்டிருப்பார்கள், ஆனால் தனிமையில் இருக்கிற பொழுது அழுது கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சில மனிதர்கள் தனக்கு ஏற்பட்டிருக்கிற கஷ்டங்கள், பிரச்சனைகள் எல்லாம் தன்னோடு மட்டும் வைத்துக் கொண்டு அதை பிற மனிதர்களுக்கு வெளிப்படுத்தாமல் நானும் சந்தோஷமாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்ற அந்த எண்ணத்தோடு அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் சில மனிதர்கள் கவலையோடு தான் தன்னுடைய வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான், அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னல் குலூப், அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை நினைவு கூர்வதில் தான் உள்ளங்கள் நிம்மதி அடைகின்றன, சந்தோஷம் அடைகின்றன என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே எமக்கு சொல்லி காட்டுகிறான். இந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹ் ஒருவேளை இருக்கலாம் என்று சொல்லவில்லை, உறுதியாக சொல்கிறான், மன நிம்மதி என்பது உண்மையாகவே அல்லாஹுடைய திக்ரில் தான் இருந்து கொண்டிருக்கிறது என்று இந்த வசனத்தின் மூலமாக எமக்கு அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான். அன்புக்குரிய ஈமானிய உறவுகளே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஏன் மன நிம்மதி பெரும்பான்மையான மனிதர்களுடைய வாழ்க்கையில் இல்லை என்பதை நாம் சிந்தித்து பார்த்தால் மிகப்பெரிய காரணமே அவருடைய வாழ்க்கையில் இந்த உலக வாழ்க்கையின் மீதான ஒரு அத்துமீறிய, அளவுக்கு மீறிய ஒரு ஆசைதான். ஒரு மனிதனுடைய வாழ்க்கை முழுவதுமாக இந்த உலகத்தையே சுற்றி சுழந்து கொண்டிருக்கிறது. காலையில் கண் விழிச்சது முதல் இரவு தூங்குகிற நேரம் வரைக்கும் ஒரு மனிதனுடைய சிந்தனை எவ்வாறு இருக்கும் தெரியுமா? நான் எப்படி என்னுடைய சம்பாதித்தை நான் அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும், நான் எப்படி சம்பாதிக்க வேண்டும், என்னுடைய வாழ்க்கையை நான் எப்படி வாழ வேண்டும், என்னுடைய வாழ்வாதாரத்தை நான் எப்படி மேம்படுத்திக் கொள்ள வேண்டும், மற்ற மனிதர்களை விட
தன்னை நான் எப்படி ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்கிற அந்த மனநிலையோடு அந்த எண்ணத்தோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இப்படிப்பட்ட சிந்தனைகள் எல்லாம் அவனுடைய இதயத்தை ஆட்பதித்துக் கொண்டிருக்கிற காரணத்தினால் தான் அவன் நிம்மதியற்ற சந்தோஷம் இல்லாத ஒரு வாழ்க்கையை இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். பணம் வேண்டும், அந்த பணம் அவனுக்கு கிடைத்ததுக்கு பிறகும் கூட அவன் அதை விட அதிகமாக பணம் வேண்டும் என்று ஆசைப்படுவான். எனக்கு ஒரு வீடு வேண்டும், அந்த வீடு அவனுக்கு கிடைத்ததுக்கு பிறகும் கூட அதை விட ஒரு பெரிய வீடு வேண்டும் என்று ஆசைப்படுவான். எனக்கு ஒரு வாகனம் வேண்டும், அந்த வாகனம் அவனுக்கு கிடைத்ததுக்கு பிறகும் கூட அதை விட ஒரு விலை உயர்ந்த வாகனம் என்று எனக்கு வேண்டும் என்று ஆசைப்படுவான். எனக்கு ஒரு பதவி வேண்டும், அந்த பதவி அவனுக்கு கிடைத்ததுக்கு பிறகும் கூட அதை விட ஒரு உயர்ந்த பதவி எனக்கு வேண்டும் என்று அந்த மனிதன் ஆசைப்படுவான். இந்த உலகத்தில் மனிதனுடைய ஆசைக்கு முடிவே இல்லாமல் போயிருக்கிறது சகோதரர்களே. ஒரு ஆசை நிறைவேறினால் அடுத்த ஆசை உருவாகிறது, அடுத்த ஆசையும் நிறைவேறினால் அதற்கு மேலான பல ஆசைகள் அந்த மனிதனுக்கு உருவாகி கொண்டிருக்கிறது. இதனால் தான் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பொழுதும் ஒரு காலமும் அவன் நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையை திருப்தி அடைய முடியாமல் தன்னுடைய வாழ்க்கையை அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். எவ்வளவுதான் இருந்தாலும் இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் என்கிற அந்த மனநிலையோடு அந்த சிந்தனை எல்லாம் தன்னுடைய இதயத்தை ஆட்பதித்துக் கொண்டிருக்கிற காரணத்தினால்தான் அவன் நிம்மதியற்ற சந்தோஷம் இல்லாத ஒரு வாழ்க்கையை அவன் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்பதை நாம் நன்றாக புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள், லவ் கான லி இப்னி ஆதம் வாதியானி மின் தஹபின், ஆதமுடைய மகனுக்கு 2 தங்கத்தால் நிரம்பிய 2 பள்ளச்சாக்குகள் இருந்தாலும் அவன் 3வது பள்ளச்சாக்கையும் லப்தகா வாதியன் சாலிசன், அவன் 3வது பள்ளச்சாக்கையும் விரும்புவான் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, மனிதனுடைய இயல்பை பற்றி அல்லாஹுடைய தூதர் அவர்கள் 14 நூற்றாண்டுகளுக்கு முன்பே சொல்லிவிட்டார்கள். உலகத்தில் இருக்கக்கூடிய பொருட்களால், உலக இன்பங்களால், சூண்டிகளால் நாம் நிம்மதியை சாதாரணமாக பெற்றுக்கொள்ள முடியாது. அது மிகவும் கஷ்டம் சகோதரர்களே. ஏனென்று சொன்னால் உலக வாழ்க்கையில் கட்டப்பட்ட ஆசைக்கு எல்லையே இல்லாமல் போயிருக்கிறது என்பதை நாம் நன்றாக புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். இதனால் தான் நாம் ஒரு முக்கியமான ஒரு உண்மையை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் மனிதர்கள் தன்னுடைய தோற்றம், ஆடை, செல்வம், பதவி போன்ற இப்படியான சில விஷயங்களை வைத்துதான் நம்ம யார் என்பதை மதிப்பிடுகிறார்கள், புரிந்து கொள்கிறார்கள். ஆனால் அல்லாஹுடைய பார்வையில் அப்படி இல்லை. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்கிறார்கள், இன்னல்லாஹ லா யன்துரு இலா சுவரிக்கும் வ அம்வாலிக்கும், நிச்சயமாக அல்லாஹு தஆலா உங்களுடைய செல்வங்களையோ உங்களுடைய தோற்றங்களையோ பார்க்க மாட்டான். வலாக்கின் என்றாலும் யன்துரு இலா குலூபிக்கும் வ அமாலிக்கும், உங்களுடைய உள்ளங்களையும் உங்களுடைய செயற்பாடுகளையும் தான் அல்லாஹு தஆலா பார்க்கின்றான் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். இதிலிருந்து நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய விடயம் என்ன தெரியுமா? உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாம் தங்களுடைய வெளிப்புறத்தை மட்டும் தான் பார்க்கிறார்கள். ஆனால் அல்லாஹு தஆலா தன்னுடைய உள்ளத்தை மட்டும் பார்த்து கொண்டிருக்கிறான். எவ்வளவுதான் நாம் செல்வந்தனாக இருந்தாலும், எவ்வளவுதான் ஒரு உயர்ந்த பதவியில் இருந்தாலும், எவ்வளவுதான் நாம் அழகாக இருந்தாலும், நம்முடைய இதயத்தில் அல்லாஹ் பற்றிய ஒரு பயம், ஈமான், தக்வா, ஈமான், இஹ்லாஸ் இல்லை என்று சொல்லியிருந்தால் நம்முடைய இதயத்தில் அல்லாஹ் பற்றிய அந்த மதிப்பும் அந்த பிரயோஜனங்களும் இல்லாமல் போயிருக்கும். அன்புக்குரியவர்களே, எனவேதான் தங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய, அதாவது நம்முடைய வாழ்க்கை நாம் மிகப்பெரிய ஒரு கவலையாக செல்வத்தை அதிகரிப்பதாக இருக்கக்கூடாது. அதற்கு மாற்றமான முறையில்தான் தன்னுடைய உள்ளத்தில் எவ்வாறு தூய்மைப்படுத்த வேண்டும், எம்முடைய செயற்பாடுகளை நாங்கள் எவ்வாறு, அமல்களை நாங்கள் எப்ப அழகுபடுத்த வேண்டும் என்கிற அந்த விடையெழுச்சி தான் எம்முடைய அந்த செயற்பாடுகள் எல்லாம் இருக்க வேண்டும், எங்களுடைய எண்ணங்கள் இருக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போலதான் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, எனவேதான் நமது வாழ்க்கையில் பல கஷ்டங்கள், பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கும். அதற்கு எல்லாம் நாம் அல்லாஹுடைய அந்த மன நிம்மதி, அந்த திருப்தி எமக்கு வேண்டுமாக இருந்தால் நாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும். நாம் ஒவ்வொரு நாளும் எம் முகத்தை ஒரு கண்ணாடியிலே பார்ப்பது போல
எமது உள்ளத்தையும் நாங்கள் சோதித்து பார்க்க வேண்டிய ஒரு கடமைப்பாடு எம் அனைவருக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. எப்படி என்று சொன்னால், என்னுடைய இதயத்தில் அல்லாஹ் பற்றிய நினைவு இருக்கிறதா? இப்படிப்பட்ட சில விஷயங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையில் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டிய விடயங்களாக நாம் புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்கிறார்கள், அலா அறிந்து கொள்ளுங்கள், வ இன்ன ஃபில் ஜஸதி முல்கத்துன், உடலில் ஒரு சதை துண்டு, ஒரு சதைப்பிண்டம் இருக்கிறது. இதா ஸலஹத், அந்த சதைப்பிண்டம் சீராகினால் ஸலஹல் ஜஸது குல்லு, முழு உடலுமே சீராகிவிடும். வ இதா ஃபஸதத், அந்த சதைப்பிண்டம் கெட்டுவிட்டால் ஃபஸதல் ஜஸது குல்லு, முழு உடலுமே கெட்டுவிடும். அலா அறிந்து கொள்ளுங்கள், வஹியல் கல்ப், அதுதான் உள்ளம் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, அலா அறிந்து கொள்ளுங்கள், கவனமாக கேளுங்கள் என்ற அந்த வார்த்தையின் மூலமாக அந்த ஹதீஸை தொடங்குகிறார்கள். அதாவது ஒரு முக்கியமான சில விஷயங்களை இந்த ஹதீஸில் நமக்கு உணர்த்தி காட்டுகிறார்கள். ஒரு மரத்தை பார்த்தால் அந்த மரம் ஆரோக்கியமாக இருந்தால், அதனுடைய வேரும் ஆரோக்கியமாக இருக்குமாக இருந்தால், கிளைகள், இலைகள், கனிகள் எல்லாமே ஆரோக்கியமாக இருக்கும். அதே போல அந்த வேர் கெட்டுவிட்டால் முழு மரமுமே கெட்டுவிடும். அது போலதான் அந்த வேரை போன்றுதான் மனிதனுடைய இதயமும் என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். எனவேதான் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எம்முடைய இதயம், ஒரு மனிதனுடைய இதயம் என்பது ஈமான் இருக்கக்கூடிய ஒரு இடம். அந்த இதயத்தில் தான் அல்லாஹ் பற்றிய ஒரு பயம், நம்பிக்கை, பொறுமை, நேர்மை போன்ற உயர்ந்த பண்புகள் உருவாகக்கூடிய இடமாகவும், அதே இதயத்தில் தான் அல்லாஹ் பற்றிய ஒரு அச்சமின்மை, பொறாமை, கோபம், பகைமை, வஞ்சகம் என்ற உலக ஆசைகள் நிறைந்த நோய்களும் உருவாகக்கூடிய இடமாக இந்த இதயம் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் மிகச் தெளிவாக புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். அதனால் தான் எம்முடைய பேச்சு எப்படி இருக்கிறது, எம்முடைய செயற்பாடுகள் எப்படி இருக்கிறது, எம்முடைய பார்வை எப்படி இருக்கிறது என்பதையெல்லாம் தீர்மானிப்பதே இந்த இதயமாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு மனிதனுடைய இதயம் சுத்தமாக இருந்தால் அவன் பொய் பேச மாட்டான், அநியாயம் செய்ய மாட்டான், மற்ற மனிதர்களுக்கு நான் தீங்கு செய்யணும் என்கிற அந்த உணர்வு அந்த மனிதனுக்கு ஏற்படாது. ஏனென்று சொன்னால் அவன் அல்லாஹ்வை அடிபணிய வேண்டும், அல்லாஹ்வை நான் வணங்க வேண்டும் என்கிற அந்த உணர்வு மட்டும்தான் அந்த மனிதனுக்கு ஏற்படும். அவன் தொழுகையை நேசிப்பான், குர்ஆனை அதிகமாக ஓதுவான், நல்ல அமல்கள் செய்வதென்பால் தன்னுடைய ஆர்வத்தை அவன் இன்னும் அதிகப்படுத்திக் கொள்வான். அதே போல அந்த மனிதனுடைய இதயம் கெட்டுவிட்டால் அவன் பாவங்கள் செய்வதற்கு அவன் முயற்சி செய்வான். தொடர்ச்சியாக அவங்கள் பாவம் செய்து கொண்டே இருப்பான். அவன் தொழுகை ஒரு சுமையாக மாறிவிடும். குர்ஆன் ஓதுவது அவனுக்கு ஒரு கசப்புத்தன்மை ஏற்படுத்திவிடும். மற்ற மனிதர்களுடைய நன்மைகளை பார்த்து அவன் பொறாமைப்படுவான். உலக ஆசை அவனுடைய வாழ்க்கையின் இலக்காக மாறிவிடக்கூடிய சந்தர்ப்பமும் இருக்கின்றது என்பதை நாம் மிகச் தெளிவாக புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். எனவேதான் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எம்முடைய முகத்தை நாம் ஒரு கண்ணாடியில எப்படி ஒவ்வொரு நாளும் பார்க்கிறோமோ அதே போல எமது உள்ளத்தையும் நாங்கள் சோதித்து பார்க்க வேண்டிய ஒரு கடமை எம் அனைவருக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. என்னுடைய இதயத்தில் அல்லாஹ் பற்றிய நினைவு இருக்கிறதா? என்னுடைய இதயத்தில் யார் மீதும் பகைமை, கோபம் இருக்கிறதா? என்னுடைய இதயத்தில் அல்லாஹுடைய கலாம் ஓதுகிற பொழுது அதை கேட்கின்ற சந்தர்ப்பத்தில் என்னுடைய உள்ளம் மகிழ்ச்சி அடைகின்றதா? இப்படிப்பட்ட பல்வேறு வகையான கேள்விகளை நாமே இடத்திலே கேட்டு அதற்கு நாமே பதிலளிக்க வேண்டிய கடமைப்பாடு எம் அனைவருக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. எனவேதான் இதயத்தை சுத்தப்படுத்துவதற்கான சிறந்த வழி என்ன தெரியுமா? நாம் அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூற வேண்டும், குர்ஆனை அதிகமாக ஓதிக்கொள்ள வேண்டும், தொழுகையை பேணிக் கொள்ள வேண்டும், இஸ்திக்ஃபார்களை நாம் அதிகம் செய்து கொள்ள வேண்டும். நாம் செய்த குற்றங்களுக்காக, நாம் செய்த பாவங்களுக்காக மனம் வருந்தி அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடிக்கொள்ள வேண்டும். நல்ல நண்பர்களோடு நம்முடைய பழக்க வழக்கங்களை ஏற்படுத்துகிற பொழுது நாம் நிம்மதியான வாழ்க்கையை இந்த உலகத்தில் நாங்கள் வாழலாம். அல்லாஹ்வுடைய நெருக்கத்தையும் அன்பையும் நாங்கள் பெற்றுக்கொண்டு சந்தோஷமாக நம்முடைய வாழ்க்கையை வாழ முடியும் என்பதை நாங்கள் நன்றாக நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள். எனவேதான் அன்புக்குரிய சகோதரர்களே, இதயம் சுத்தமாக இருந்தால் எம்முடைய வாழ்க்கை சுத்தமாகும். எம்முடைய இதயம் அல்லாஹ்வோடு தொடர்புடையதாக இருக்குமாக இருந்தால் எம்முடைய வாழ்க்கை அழகாகும். எனவேதான் எம் அனைவருக்கும் ஈமான் நிறைந்த
அல்லாஹ்வை நினைவு கூர்ந்த இதயமாக நம்முடைய இதயத்தை அல்லாஹ் மாற்றி அமைக்க வேண்டும் என்று நாம் ஒவ்வொரு வக்து தொழுகைக்கு பின்னாலும் நாம் அல்லாஹ்விடத்திலே மன்றாடி பிரார்த்தனை செய்வோம். கேட்ட விடயங்களை நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவோம். எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா வாழ்கிற காலத்தில் நல்லவர்களாக வாழ்ந்து இந்த உலகை விட்டு பிரிகிற பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவோடு என்னுடைய உயிரும் உங்களுடைய உயிர்களும் இந்த உலகை விட்டு பிரிய வேண்டும். அந்த கடைசி ஆசைக்காய், அந்த கடைசி இலட்சியத்துக்காய் இந்த பூமியிலே நாம் வாழ்வோம். நாளை மறுமையில் நமக்கு சொர்க்கம் இருக்கிறது, சொர்க்கத்தின் சந்தோஷங்கள் இருக்கின்றது. அல்லாஹுக்காக வேண்டி உலக சந்தோஷங்கள், இன்பங்கள் எல்லாவற்றையும் கொஞ்சம் தியாகம் செய்வோம். நாளை மறுமையில் எமக்காக வேண்டி தயார்படுத்தி வைத்திருக்கிற உயர்தரமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் முத்தகீன்களோடும் சுஹதாக்களோடும் சாலிஹீன்களோடும் வலம் பெறக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எம் அனைவருக்கும் தந்தர் புரிவானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. أقول قولي هذا أستغفر الله لي ولكم ولسائر المسلمين في كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم.